குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நம்மளுடைய அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பேப்பர் 1 and 2 பற்றி லைட்டாவது பார்த்துருக்கோம். பேப்பர் 3 and 4 பற்றி நம்ம பார்க்கல. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேப்பர் 3ல இருக்கக்கூடிய சில டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேப்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபைட் போர்ஷன்ஸ் தான், எல்லா ஆர்டிகல்ஸும் கிடையாது. அதே மாதிரி டாட்ஸ், அதுவும் ஸ்பெசிஃபைட் போர்ஷன்ஸ் தான். லீகல் எய்டும் ஹியூமன் ரைட்ஸும், தட் என்டையர் ஆக்ட், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993, லீகல் எய்ட்ஸுங்கிறது லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987. இந்த 2 ஆக்டுமே சின்ன ஆக்ட் தான். ஸோ 2 ஆக்ட் கம்ப்ளீட்டாகவும், அப்புறம் 2 டாபிக் ஸ்பெசிஃபைட் போர்ஷன்ஸும், கான்ஸ்டியூஷனும் டாட்ஸும். சரியா? இதில் நம்ம டாட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாட்ஸ் வந்து நமக்கு டச்சே இருக்காது. நம்ம ஒரு விஷயத்தை கிராக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். முதல்ல இப்போ டாப் 200 பேரை மெயின் எக்ஸாம் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த 200வது நபருக்கும் 201வது நபருக்கும் பெரிய அளவில் என்ன இருக்காது, வித்தியாசம் இருக்காது. அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கும் யார் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, யாரு அந்த ஒரு மார்க்கை கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்க அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்பேரிட்டிவ்லி ஹையர் when compared to other candidate. ஸோ நம்ம சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இல்லை கான்ஃபிடன்ஸ் வைஸ் அதிகமாக இருக்கலாம். பட் வாட் எஃபர்ட், நம்மளுடைய அந்த என்ன சொல்றது, தேவையில்லாத விஷயங்கள் இல்லை நம்மளுடைய தவறுகளை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ, என்னுடைய மார்க்ஸ் குறைவதற்கான வாய்ப்புகளை நான் எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ, அந்த அளவுக்கு மை சான்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸிங் இன்டு அதர் ரவுண்ட் அண்ட் ஈவன் கிளியரிங் தட் என்டையர் எக்ஸாம் இஸ் ஈஸி. சரியா? ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அதனால தான் நான் வந்து இப்போ என்ன சொல்றேன்னா, பேப்பர் 3ல நம்ம அதிகமாக டாட்ஸ் பார்க்க மாட்டோம். சரி, கான்ஸ்டியூஷன் நம்ம நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்டியூஷனுக்கு 40 மார்க் கேட்டால் கூட மெயின் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டாட்ஸுக்கு ஒரு 20 மார்க் கேட்பாங்க, ஹியூமன் ரைட்ஸ்க்கு ஒரு 20 மார்க்ஸ் கேட்கலாம், லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் ஒரு 20 மார்க்ஸ் கேட்கலாம். ஸோ அப்போ அதுவுமே என்னது, முக்கியமான ஒரு விஷயம்தான். சரியா? இப்போ டாட்ஸ் உடைய சிலபஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். டாட்ஸ்ல வந்து நம்ம சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்லிஜென்ஸ் இருக்கு. நெக்லிஜென்ஸ்னா நமக்கு என்னங்கிறத நம்ம பார்த்துருப்போம். எப்போ பார்த்துருப்போம்னா, எக்ஸாம் படிக்கும்போது பார்த்துருப்போம். நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிற போது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம there should be some duty, that is the defendant should owe some duty towards plaintiff, and the duty it should not be only a moral duty or a conscience duty, but it should be a legal duty அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மாரல், லீகல் இதெல்லாம் நம்ம எங்க பார்த்துருப்போம்னா, கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பார்த்துருப்போம். வாட் அமௌண்ட்ஸ் டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல சோஷியல் ஆப்ளிகேஷன் டஸ் நாட் அமௌண்ட்ஸ் டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ப்ரொவிஷன் தான் டாட்ஸ்ல. என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் டாட்ஸ்ல ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கான்ட்ராக்ட்ல ஒரு கேஸ்ல நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து, ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாரு. என்ன ப்ராமிஸ்னா, உன்னை வந்து நான் வெளியில கூட்டிட்டு போறேன், உனக்கு நான் இது வாங்கி தரேன், உன்னை வந்து இங்க இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. பட் அதை வந்து அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்போ வந்து ஒய்ஃப் வந்து சூ பண்ண முடியுமா, வெதர் தேர் அமௌண்ட்ஸ் எனி கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி அ சோஷியல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிறது வந்து என்னது, சோஷியல் ஆப்ளிகேஷன். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அந்த லா ஆஃப் டாட்ஸ்ல நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல, defendant should owe some kind of legal duty towards plaintiff, not a mere duty. Duty in the sense என்ன கிடையாது, ஒரு சோஷியல், மாரல், இல்லைன்னா ஒரு ஆப்ளிகேஷன், நான் செய்யணும், இது என் மனசாட்சிப்படி நான் அவருக்கு இதை செஞ்சிருக்கணும், அப்படி கிடையாது. அது வந்து நியாயமான ஒரு லீகல் டியூட்டியா இருந்திருக்கணும். சரியா? அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். Defendant should owe the plaintiff a legal duty. சரியா? அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நெக்லிஜென்ஸ்ல. அப்புறம் நெக்லிஜென்ஸ்ல கைண்ட்ஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ் அது பார்க்கறதுக்கு முன்னாடி,
ஃபர்ஸ்ட் நெக்லிஜென்ஸ்னா 3 விஷயம் இருக்கணும். ஒன்று என்னது, ஃபர்ஸ்ட் த நெக்லிஜென்ஸ் லா ஆஃப் டாட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பேப்பர் 3. ஸோ அந்த பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா, பேப்பர் 3ல வந்து மொத்தம் 4 விஷயம் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். கான்ஸ்டியூஷன்ல ஸ்பெசிஃபைட் போர்ஷன்ஸ், மெயின் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அப்புறமா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். அதாவது ஆர்டிகல் 32 and 226 இதுதான் வந்து சிலபஸ். அப்போ ஆர்டிகல் 1ல இருந்து 51 முடியும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துடும், அது சிலபஸ்ல இல்லை. ஸோ மொத்தம் நீங்க ஒரு 51 ஆர்டிகல் தரவா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டிகல் 32 and 226 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன், அதாவது ஒரு 40 மார்க்னு வச்சுக்கோங்களேன் மெயின் எக்ஸாம்ல அந்த பேப்பர்ல. அதே மாதிரி ப்ரிலிமினரில 20 மார்க் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம். வெறும் ஒரு 50 ஆர்டிகல் ஃபோக்கஸ் பண்ணா போதும். அதே மாதிரி தான் டாட்ஸ்லயும் 20 மார்க்குக்கு ஒரு 5 தான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டாட் சிலபஸ்ல வரும். அதுல ஃபர்ஸ்ட் நெக்லிஜென்ஸ் வரும். இப்போ அந்த நெக்லிஜென்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்லிஜென்ஸ் தான் என்னன்னா 3 விஷயங்கள் இருக்கணும். ஒன்னு, டிஃபெண்டன்ட், அந்த எதிர்மனுதாரர் மனுதாரருக்கு ஒரு லீகல் டியூட்டியை பண்ணிருக்கணும். யூ ஷுட் ஹாவ் சம் லீகல் டியூட்டி டு டூ. அந்த லீகல் டியூட்டியை பிரீச் பண்ணிருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஒரு லீகல் டியூட்டி இருக்கணும். ரெண்டாவது அந்த லீகல் டியூட்டியை பிரீச் பண்ணிருக்கணும். மூணாவது அந்த பிரீச்னால அந்த பிளைன்டிஃப்க்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கணும். அந்த இழப்பை சரி செய்வதற்கு, அவர் இழப்பீடு கோருவதற்கு அவருக்கு உரிமை இருக்கணும். இந்த 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்லிஜென்ஸ் அப்படின்னா என்னது? த டிஃபெண்டன்ட் ஷுட் ஓ எ டியூட்டி டுவர்ட்ஸ் பிளைன்டிஃப். அவருக்கு லீகலா ஒரு டியூட்டி நான் வந்து ப்ராப்பரா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கண்டக்டர், நான் வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த பஸ்ல வந்து ஒரு உள்ளதான் பேசஞ்சரை வந்து உட்கார வச்சு கூட்டு போகணும். எனக்கு சீட்டு வந்து கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு நான் ரூஃப் டாப்ல வந்து ஏத்தி கூட்டு போறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான டைம்ல ஒரு விபத்து ஏற்படுது. டிரைவர் வந்து மறந்துடுறாரு, மேல ஆளை ஏற்றிருக்கோங்கிறத மறந்துட்டு ஒரு மரம் நடுவுல இருக்கு. நம்ம ரோட்டை விட்டு இறங்கி போயிருந்தா அந்த மரத்துல நம்ம தட்டி இருக்க மாட்டோம். அவர் ஏதோ மேல ஆள் இல்லாத மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த மரத்து மேல, அந்த ஐ மீன் பஸ் மேல ஆள் உட்காந்துட்டு இருக்கும்போது வேகமா போய் ஒரு விபத்தை ஏற்படுத்திடுறாரு. அப்போ இது வந்து என்னது? டியூட்டி ஓவ்டு பை தட் பஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டர். ரெண்டு பேருமே என்னது ரீசன்ஸ், ரெண்டு பேருமே இந்த இந்த சம்பவம் நடப்பதற்கு அவங்களுடைய நெக்லிஜென்ஸ் காரணமா இருக்கு. இதை வந்து இதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? தட் இஸ் லீகல் டியூட்டி. ரெண்டாவது என்ன இருக்கு? அந்த லீகல் டியூட்டி பிரீச் ஆயிருக்கு இந்த விபத்தினால. மூணாவது என்ன? இதனால அவர்களுக்கு காயமோ இல்ல அடியோ ஏற்பட்டிருக்கு. மூணாவது. நாலாவது, இதனால் அவர்கள் அந்த இழப்பீடை கோருவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆமா, தே ஆர் லாஃபுல் பேசஞ்சர்ஸ் அண்ட் அப்போ அவங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குல்ல. ஸோ இந்த 4 விஷயம் தான் நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இப்போ இந்த நெக்லிஜென்ஸ்ல நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நெக்லிஜென்ஸா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நெக்லிஜென்ஸ் சம்பந்தமான மேக்ஸிம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ் இப்சா லாக்விட்டார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டாட்ஸ்ல படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் இயர்ல. ரெஸ் இப்சா லாக்விட்டார் அப்படின்னா த திங் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஒரு செயலே ஒருவர் அஜாக்கிரதையாக, கவனக்குறைவாக, நெக்லிஜென்ட்டா இருந்தாருங்கிறதுக்கு அவருடைய அந்த செயலே போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து என்னது? ரெஸ் இப்சா லாக்விட்டார். த திங் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றது. சரியா? அது வந்து மேக்ஸிம் கவர்டு வித் என்னது? நெக்லிஜென்ஸ். சரி, இப்போ இந்த நெக்லிஜென்ஸ்ல என்னென்ன கைன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்லிஜென்ஸோடைய கைன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் அண்ட் காம்போசைட் நெக்லிஜென்ஸ். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும். டாட்ஸ்ல என்னன்னா, டார்ட் ஃபீசர் அப்படிங்கிற வார்த்தை. டார்ட் ஃபீசர்னா என்னன்னா TORTFEASOR. டார்ட்ஸ்ல, லா ஆஃப் டார்ட்ஸ்ல டார்ட் ஃபீசர்னா ராங் டூயர்னு அர்த்தம், தவறு செய்தவர்னு அர்த்தம். அதான் நம்ம வந்து ரெகுலரா ஒரு சிவில் கேஸ்ல பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த கேஸ்ல அந்த பிளைன்டிஃப் தான் சாரி த டிஃபெண்டன்ட் இஸ் த டார்ட் ஃபீசர். சரியா? அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஃபெண்டன்ட் இஸ் த டார்ட் ஃபீசர். சரி, இப்போ இந்த கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ்னா என்ன, காம்போசைட் நெக்லிஜென்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எதிர்மனுதாரரின் செயலும் அந்த இழப்பு ஏற்படுவதற்கு காரணமாகிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ஆட்டோல 3 பேர் தான் ஏத்திட்டு போகணும்னு ரூல்ஸ் இருக்கு. நாலாவதா ஒருத்தர் பரவாயில்ல எனக்கு 5 ரூபா கம்மியாவதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு டிரைவர் சீட் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. அவருக்கு ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்து டியூ டு ஓவர்லோடிங் ஆஃப் தட் வெஹிக்கிள். யார் அதுல ஃபோர்த்தா வந்து அந்த பேசஞ்சர் உட்காந்தா? அந்த நாலாவதா வந்து உட்காந்தவர் தான் அந்த டிரைவர் பக்கத்துல இருக்கிறவர். ஆல்ரெடி தட் வெஹிக்கிள் இஸ் ஃபுல். பட் அவரு தன்னுடைய சுய லாபத்திற்காக ஒரு 5 ரூபாய் மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தவறு அப்படின்னு தெரிஞ்சே கூட
அந்த ஆட்டோவில் ஓவர்லோடுக்கு ஒரு காரணம் ஆயிடுறாரு. அதனால ஒரு விபத்து ஏற்பட்டா அதுக்கு பேரு கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறது பேரு. அதாவது டிஃபெண்டன்ட்டுடைய ஆக்டிவிட்டியோ இந்த விபத்து ஏற்படுவதற்கு காரணமா இருந்துச்சுன்னா, எதிர்மனுதாரரின் செயலே காரணமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ்னு பேரு. இது எப்ப முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காம்பன்சேஷன் டிசைட் பண்ணும்போது, அதாவது டேமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இன்னொரு விஷயம் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, டேமேஜுக்கும் டேமேஜஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு, டேமேஜஸ் அப்படின்னா அதுக்கு பேர் அன்லிக்விடேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, நான் இவ்வளவு ரூபாய் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கிடையாது. இல்ல எனக்கு இதுதான் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு கிடையாது. அதே ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துப்போமே, இப்ப நான் வந்து வீடு கட்டுறதுக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு கொடுத்தேன். ஆனா அபார்ட்மெண்ட் எல்லாமே சப்ஸ்டான்ஷியேட்டட். அப்ப எனக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு? 15 லட்சம் ரூபாய் தகுந்த வட்டியோட. அப்ப அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை சர்டைனா சொல்ல முடியும், குறிப்பிட்டு சொல்ல முடியும்னா அதுக்கு பேர் லிக்விடேட்டட் டேமேஜ் அப்படின்னு பேரு. அதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட்ல வரும். டார்ஸ்ல வந்து நம்ம கேட்கக்கூடிய இழப்பீடுகளுக்கு பேரு டேமேஜஸ்னு பேரு. அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ்னு சொல்லுவாங்க. அன்லிக்விடேட்டட்னா அசர்டைன் பண்ண முடியாது. எனக்கு இழப்பு வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இழப்புங்கிறது பல சம்பவங்கள், சூழ்நிலைகளின் அடிப்படையில தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். சரியா? இது வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். டேமேஜஸ். இப்ப அடுத்து நான் என்ன சொன்னேன்? கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸை பத்தி சொன்னேன். அடுத்து வந்து காம்போசைட் நெக்லிஜென்ஸ். காம்போசைட் நெக்லிஜென்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு ஒரு அசம்பாவிதத்திற்கு காரணமாக இருந்து அதனால் இழப்பு ஏற்படுவதற்கு பேரு காம்போசைட் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம ஒரு டோல்கேட்ல லைன்ல நின்றுகிட்டு இருப்போம். பின்னாடி ஒரு வண்டி நம்ம மேல மோதி, நம்ம முன்னாடி இருக்கிறவங்க மேல மோதி அதுல ஒரு விபத்து ஏற்படும். நான் வந்து என் வண்டியை முன்னாடி இருக்கிறவங்க மேல மோதும் பொழுது என்ன ஆயிருது, அவனுடைய அந்த முன்னாடி இருக்கிற வண்டியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் சரிஞ்சு அவனுக்கு முன்னாடி இருக்கிறவன் மேல விழுந்துருது. இப்ப யார வந்து விபத்துக்கு காரணமா கிளைம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து காம்போசைட் நெக்லிஜென்ஸ்னு சொல்றது. இந்த 2 பேருமே விபத்துக்கு காரணம். நானும் காரணம் அப்படின்னா, நான் இடித்த வண்டியும் காரணம். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாரு வந்து க்ளோசர் கான்டாக்ட்ல இருக்கா, அவன் அதிக காசை வந்து இழப்பீடா கொடுக்கணும். நான் வந்து ரிமோட்டான ஒரு காரணம் தான், அதனால நான் கம்மியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் பண்ண முடியாது காம்போசைட் நெக்லிஜென்ஸ்ல. ஏன்னா ஏற்கனவே பாதிப்பை ஒருத்தர் சந்திச்சிருக்கான், அதுக்காக தான் இழப்பீடு கோர்றான். அப்ப அவனை போயிட்டு நீ அவன்கிட்ட இவ்வளவு ரூபாய் கிளைம் பண்ணிக்கணும், இவங்கிட்ட இவ்வளவு ரூபாய் கிளைம் பண்ணிக்கணும்னு சொல்றது நியாயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காம்போசைட் நெக்லிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட் வந்து யாருக்கு எவ்வளவுன்னு சொல்லி பிரிச்சு கொடுக்காது, அப்போர்ஷன்மெண்ட் பண்ணாது. இட் வுட் ஹெல்ட் தட் ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி தீஸ் டூ பர்சன்ஸ் ஆர் லயபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எப்படி யாருக்கிட்ட இருந்து கிளைம் பண்ண முடியும்னா, அது நம்மளுடைய விஷ் தான். நம்ம 2 பேர்கிட்ட வந்து சேர்த்து போடுவோம். இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம கிளைம் பண்றோம் அப்படின்னா, அந்த அந்த நபர் அந்த இன்னொரு நபர்கிட்ட இருந்து அவர் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை திருப்பி இது பண்றதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய இது கிடையாது, நம்மளுடைய கான்செப்ட் கிடையாது. பாதிக்கப்பட்டவனை போயிட்டு இப்படி அப்படின்னு நம்ம அப்போஷன் அலைய வைக்க முடியாது. சரியா? இதை நீங்க தெரிஞ்சு வைக்கணும். ஸோ நெக்லிஜென்ஸ் தான் என்னங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு மேம்போக்கா பார்த்துருக்கோம். 4 விஷயங்கள் இருக்கணும். த பிளைன்டிஃப் த டிஃபெண்டன்ட் ஷுட் ஓ லீகல் டியூட்டி டுவர்ட்ஸ் பிளைன்டிஃப். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தட் லீகல் டியூட்டி ஷுட் ஹவ் பீன் பிரீச்ட். அந்த சட்டப்பூர்வமான அந்த கடமை மீறப்பட்டிருக்கணும். 3வது, அந்த கடமையை மீறியதனால் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கணும். தேர் ஷுட் பி சம் டேமேஜ் அக்வயர்ட். சரியா? 4வது, அதற்கு அதுக்காக ஒரு இழப்பீடு கோருவதற்கு அவருக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கணும் ஒரு சட்டத்துல. சரியா? இந்த 4 விஷயங்கள் நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ்னா என்ன, காம்போசிட் நெக்லிஜென்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இந்த நெக்லிஜென்ஸ்ல நிறைய கேஸ் லாஸ் இருந்தாலும் கூட நம்ம வந்து படிச்சதுல இல்ல முக்கியத்துவமான ஒரு கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, டொனாகு வர்சஸ் ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு வந்து ஜிஞ்சர் பீர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்னெயில் இந்த பாட்டில் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கும் போது பார்த்திருப்போம். அதுல வந்து ஒரு 2 முக்கியமான ஒரு பிரின்சிபல் வந்து இந்த கேஸ்ல எவால்வ் பண்ணிருப்பாங்க, உருவாகி இருக்கும் இந்த கேஸ்லால. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் நாட் நெசசரி. அதே மாதிரி தட் டியூட்டி அண்ட் கேர் நீட் நாட் பி ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டு பிரின்சிபல் எவால்வ் ஆயிருக்கும் இந்த கேஸ்லால. அப்படின்னா என்னன்னா, ஒரு நபர் ஒரு ஜிஞ்சர் பீரை வாங்குறாரு, அது வந்து ஒப்பேக்கா இருக்கு, அதாவது அது உள்ள என்ன இருக்குங்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஒரு பாட்டில்ல அந்த இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மிரண்டா டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு டின்னுல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதை ஒரு இதுல ஊத்தி குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு டீகேடு ஸ்னெயிலுடைய மிச்சம், அதாவது அழுகின ஒரு நத்தையுடைய பகுதி வந்து அதுல தென்படுது. அதனால அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது.
அதனால அவங்க இழப்பீடு கோரும் பொழுது அந்த அந்த எதிர்மனுதாரர் அந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லை. நான் உன்னை வாங்கி இதனை அருந்து சொல்லவில்லை. நேரடியாக நீ என்னிடமிருந்து இதை வாங்கவில்லை. அதனால நான் பொறுப்பாக மாட்டேன்னு சொல்லும்போது, கோர்ட் என்ன சொல்லும்னா, ஹூ இஸ் த எண்ட் பெனிஃபிஷியரி ஆஃப் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சியூமர். அவர் தான் கடைசியில அதனால் பயனடைகிறார். அவருக்கு நீ விக்கணுங்கிறதுக்காக தான் நீ அத உற்பத்தியே பண்ணியிருக்க. அப்படி இருக்கும் பொழுது, நீ என்ன ஸ்டாண்ட் எடுக்க முடியாது? எனக்கும் அவருக்கும் நேரடியான ஒப்பந்தம் கிடையாது. அதனால அவர் நேரடியாக என் மீது வழக்கு தொடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வர வரைக்குமே என்ன இருந்துச்சு? ஒரு விஷயம் இருந்துச்சு. இதுக்கு ஈக்குவலன்ட்டான கேஸ் கான்ட்ராக்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்போலிக் ஸ்மோக் பால் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருக்கலாம். கார்போலிக் ஸ்மோக் பால் கேஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஒரு ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணும்னா, ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கான இன்ஹேலர்ஸ விப்பாங்க. அதுல வந்து என்ன விளம்பரம் குடுப்பாங்கன்னா, இதை விற்று அதை பயன்படுத்தியும் ஒருவருக்கு சரியாகவில்லை என்றால், நாங்கள் இவ்வளவு ரூபாய் உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொல்லி குடுக்கப்பட்டிருக்கும். அதை நம்பி ஒருத்தங்க வந்து வாங்கி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பாத் அ பல சைட் எஃபெக்ட்ஸ் வரும். இது சரியாகாது. அப்ப அவங்க அதன இழப்பீடு கோரும் பொழுது, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதே ஸ்டாண்டர்ட் தான் எடுப்பாங்க. என்னது? ஆ டெர்ம்ஸ் அண்ட் அக்ரீமெண்ட்ஸ் வந்து ஷுட் பி ஸ்பெசிஃபிக் அண்ட் பாயிண்டட் டுவர்ட்ஸ் பர்ட்டிகுலர் பர்சன். ப்ரொபோசல் யாரு? பிராமிசர் யாரு? பிராமிசியே யாருங்கிறது ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அப்படிலாம் இருக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, யூனிவர்சல் ப்ரொபோசல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் சரியானதுதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டா எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி கம்பேரிட்டிவா படிக்கணும். சரியா? இப்போ டொனாகு வர்சஸ் ஸ்டீவன்சன் அப்படின்னா, நீங்க அந்த பக்கம் கான்ட்ராக்ட்ல என்ன பார்க்கணும்? ஞாபகம் இருக்கணும். கேஸ் பேரு கார்போலிக் ஸ்மோக் பால் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ டொனாகு வர்சஸ் ஸ்டீவன்சன் கேஸ். இந்த 2 கேஸ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடும். யூ ஓவ் அ லீகல் டியூட்டி டுவர்ட்ஸ் யுவர் கன்சியூமர். நோ டவுட் இன் தட் அப்படின்னு சொல்லிட்டு டொனாகு வர்சஸ் ஸ்டீவன்சன் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ டாட்ஸ்ல மொத்தம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, டாட்ஸ்ல உங்க மெயினுக்கு வந்து 5 ஐஃபன் போட்டு உங்களோட சிலபஸ் வந்து 5ஆ குடுத்துருக்காங்க. 1 நெக்லிஜென்ஸ், 2வது மேலிஷியஸ் ப்ராசிக்யூஷன், 3வது அப்யூஸ் ஆஃப் லீகல் ப்ராசஸ், 4வது ஆக்சிடென்ட் கிளைம், 5வது விகேரியஸ் லயபிலிட்டி. இப்போ இதுல மெயினான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நெக்லிஜென்ஸும் விகாரியஸ் லயபிலிட்டியும் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? இப்ப இந்த நெக்லிஜென்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்து விகாரியஸ் லயபிலிட்டி பார்க்க போறோம். அத தவிர என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் கிளைம் இருக்கு. பிளஸ் அபியூஸ் ஆஃப் லீகல் ப்ராசஸ் இருக்கு. மாலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் இருக்கு. ஆக்சிடென்ட் கிளைம் நமக்கு தெரியும். மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் ட்ரிபியூனல் ஒண்ணு இருக்கு. அதுல செக்ஷன் 165, 166, 167 கீழ பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு கோரலாம் அப்படிங்கிறது இருக்கு. இழப்பீடு கோருவதற்கு எந்த இடத்தில் கோர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபத்து நடந்த இடத்தில் கோரலாம். அல்லது யாரு வந்து மனு போட்டிருக்காங்களோ அவர்களுடைய அலுவலகமோ, ஆ வீடோ இருக்கும் இடத்துல கூட கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆ அப்புறமா வந்து நோ ஃபால்ட் லயபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆக்சிடென்ட் கிளைம்ஸ்ல. நோ ஃபால்ட் லயபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட், அந்த ஆக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விபத்தினால் ஒருத்தருக்கு மரணமோ இல்ல ஏதோ ஏற்பட்டால் கண்டிப்பா இழப்பீடு குடுத்துதான் ஆகணும். இழப்பீடு குடுக்கும் அந்த குவாண்டம் வேணா கொஸ்டினபிளா இருக்கலாம். ஆனா குடுக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேரு நோ ஃபால்ட் லயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபியூனல்ல சில எக்ஸெப்ஷன் இருக்கு. இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் எதெல்லாம் நோ ஃபால்ட் லயபிலிட்டில வருதோ, அப்ப ஏதாவது ஒரு இடத்துல தான் நீங்க வந்து கிளைம் கோர முடியும். 2 இடத்துல கோர முடியாது. அதுதான் வந்து இந்த நோ ஃபால்ட் லயபிலிட்டியோட முக்கியத்துவம். சரியா? ஆ நீங்க அது தவிர ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி, அப்சல்யூட் லயபிலிட்டிங்கிற 2 லயபிலிட்டி பார்த்திருப்போம். ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி வந்து ரைலண்ட் வெர்சஸ் ஃப்ளெச்சர் கேஸ்ல பார்த்திருப்போம். அப்சல்யூட் லயபிலிட்டி வந்து ஆ என்விரான்மென்டல் இது போபால் கேஸ் ட்ராஜடி கேஸ் அதான் எம்.சி. மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால பார்த்திருப்போம். அந்த ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி ரைலாண்ட் வெர்சஸ் ஃப்ளெச்சர் கேஸ் அட்ராக்ட் ஆகணும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ்ட் ஏரியால இருந்து ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் டியூ டு தட் நெக்லிஜென்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன் அது வந்து எஸ்கேப் ஆகி அதனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டா கண்டிப்பாக நீங்க வந்து காம்பன்சேஷன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி. அப்சல்யூட் லயபிலிட்டிங்கிறது சுற்றுச்சூழல் மாசுபாடுக்கு காரணமாகும் வகையிலே ஒரு விபத்தோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது அப்சல்யூட் லயபிலிட்டி. அது வந்து ஆக்சுவலா போபால் டிசாஸ்டர் கேஸ் டிசாஸ்டர் கேஸ்ல கொண்டு வந்த கேஸ். அதுக்கடுத்து வந்து வெள்ளூர் சிட்டிசன் வெல்ஃபேர் அசோசியேஷன் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் வந்துச்சு. அதாவது நம்ம வேலூர் மாவட்டத்துல பாலாறு இந்த மாதிரி பல ஆறுகள் வந்து மாசுபட்டது காரணம் வந்து தோல் தொழிற்சாலைகள். அப்ப அந்த தோல் தொழிற்சாலைகளை சுத்திகரிப்பது சம்பந்தமான வழக்கு அந்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பொழுது பொல்யூட்டர் பே பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொல்யூட்டர் பே பிரின்சிபல்.
எவன் ஒருவன் பாதிப்பினை உண்டாக்குகிறானோ அவன் அதற்கான இழப்பீடை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில தான் இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி. அது வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது 100 கோடி ரூபாய் இழப்பீடை வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து கண்டினியூஸா ரன் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா நீ ஏற்பட்ட பாதிப்பு, அதற்காக அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய தொல்லைகள், அதற்கு அவர்களுக்கு உருவாக்க வேண்டிய ஒரு மருத்துவமனை ஆகட்டும், இல்ல வேலை வாய்ப்பாகட்டும், இல்ல மற்ற விஷயங்களுக்கு இந்த பணத்தை நீ குடு அப்படின்னு சொல்றது பொல்யூட்டர் பே பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த கேஸ்ல எவால்வ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கேசஸ் வித் ரிகார்ட் டு லயபிலிட்டி. இந்த 3 கேஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸ் இருக்கு. என்னன்னா ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பல்ல. அது தானாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸை எடுப்பாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, ஏற்றுக்கொள்ள கூடாததா அப்படிங்கிறது இட் இஸ் டிபெண்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். என்ன மாதிரியான கேசஸ்ல எடுத்துக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, ரிமோட்னஸ் ஆஃப் தட் ஹேப்பனிங். ஆக்ட் ஆஃப் காடுங்கிறது ரிமோட்னஸ் ஆஃப் த ஹேப்பனிங். எப்படா மழை வரும், என் வீட்டு சாக்கடையை நான் ரோட்ல திறந்து விடலாம்னு காத்துக்கிட்டு இருந்துட்டு, மழை வெள்ளம் அதிகமானதுனால இந்த என்னுடைய ஓப்பன் ஆயிடுச்சு என்னுடைய டேங்க், அதனால இது வெளில போச்சுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், இது என்னவா இருக்கும்? ரிமோட்னஸ் ஆஃப் ஈவென்ட்னு இருக்கும். பேஞ்ச மழைக்கும் நீ திறந்து விட்டது உன்னோட வீடுடைய தவறான அந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ப்ராக்சிமிட்டியே கிடையாது. தொடர்பே இல்லாத இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை டிஃபென்ஸா எடுத்துக்க முடியாது. ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா, இப்படி நடந்தது இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ரிமோட்னஸை கொண்டு வருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்க்க போறது விகாரியஸ் லயபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். விகாரியஸ் லயபிலிட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a servant is liable for act of his master. அதுதான் வந்து விகாரியஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரியா? விகாரியஸ் லயபிலிட்டி என்ன? the servant is liable for the act of his master. ஆனா எல்லா விஷயத்துக்கும் அவர் பொருந்த மாட்டாரு. அப்ப அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? அந்த ஆக்ட் வந்து இட் ஷுட் பி an act இன்வால்வ்டு வித் இஸ் ஒர்க். அவருடைய வேலை தொடர்புடைய ஒரு செயலா இருக்கணும். வேலையின் தொடர்புடைய செயலாக இல்லாமல் மற்ற செயலாக இருந்தால் அதற்கு என்ன கிடையாது, பொறுப்பு ஏற்க முடியாது. சரியா? ஸோ இப்போ இது வந்து பிரின்சிபல் சர்வெண்ட், பிரின்சிபல் ஏஜென்ட், மாஸ்டர் சர்வெண்ட், இது எல்லாமே என்னது எல்லாமே விகாரியஸ் லயபிலிட்டி அப்படிங்கிற இதுக்கு கீழே வரும். முதல்ல ஒரு கேஸ்ல அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கும் இந்த விகாரியஸ் லயபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டாட்ஸ்ல கிங் கேன் டூ நோ ஹார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அரசர் குற்றம் இழைப்பதற்கு அப்பாற்பட்டவர், அரசர் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர், அரசர் கிங் கேன் டூ நோ ஹார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர் தப்பு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆனா அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. அரசாக இருந்தாலும் கூட பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுது. இப்போ ஒரு ஸ்கூலோட காம்பவுண்ட் சுவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டிட்டு போய் ஒரு 2வது நிமிஷம் மழை பெஞ்சது. அந்த 2 நிமிஷம் மழை பெஞ்சதுக்கு அது தாங்க முடியாம அது சுவர் இடிஞ்சு விழுந்து ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டு ஒரு கையிலயோ காலிலயோ அடிபட்டு இருக்கு. நான் போய் இழப்பீடு கேட்கும்போது அந்த அரசாங்கம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஏன் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ லயபிள், இட் இஸ் ஆல்சோ லயபிள். சரியா? என்னது அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நீங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு அந்த மக்களுக்கு அந்த அரசு கடமைப்பட்டிருக்கு. சரியா? அது என்ன கேஸ், அதுதான் மெயினா சொல்ல நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வித்யாவதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் நம்ம பார்த்திருப்போம். இந்த கேஸ்ல ஒரு அந்த மாநில அரசாங்கத்தின் பேருந்தில் பயணம் செய்யும் ஒரு பெண்ணுக்கு ஒரு கட்டை விரல் இழப்பு ஏற்படும் பொழுது ஒரு விபத்துல அவங்கள வந்து கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு சொல்லும்போது எஸ் ஸ்டேட் இஸ் ஆல்சோ லயபிள் ஃபார் த இஸ் ஓன் ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது விகாரியஸ் லயபிலிட்டி. சரியா? இப்போ இதுக்கு என்னென்ன எக்ஸப்ஷன் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். எக்ஸப்ஷன்னா விதிவிலக்கு. எவ்ரி ரூல் ஹேஸ் இஸ் எக்ஸப்ஷன் சொல்லுவோம். ஏதாவது ஒரு விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு விதிவிலக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொடுத்த வேலையும் அதனால செய்த வேலையும் வேற வேறாக இருந்தால் அவர் வந்து பொறுப்பாக மாட்டாரு. நான் கொடுத்த வேலை இதுதான், ஆனால் அவன் அதை விட்டு தானாக ஒரு செயலில் செய்து அதனால ஒரு இழப்பு ஏற்பட்டா அதுக்கு வந்து அவர் இழப்பீடு கேட்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? அதான் சர்வெண்ட் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாஸ்டர் அண்ட் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த சர்வெண்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த ஒர்க் நேச்சர். அவர் கொடுத்திருக்க வேலையை தவிர்த்து அது வேறாக இருந்தால் என்ன கிடையாது, அது வராது. சரியா? அதுக்கப்புறமா த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்
அதுக்கப்புறமா when both the persons are same, அதாவது டாக்டரின் ஆஃப் காமன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டரின் ஆஃப் காமன் எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி சர்வெண்ட்டுடைய நெக்லிஜென்ஸ், ஃப்ராடு, அவனுடைய தவறான செயல்களால் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் இது பொருந்தாது. அது என்ன சார் அது டாக்டரின் ஆஃப் காமன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் வந்து ஒரு விஷயத்த கொடுக்குறாரு, 2 சர்வெண்ட் சேர்ந்து ஒரு பொருளை தூக்கிட்டு போகணும். சரியா? ஒருவர் முன்னாடி அதை தூக்கிட்டு போறாரு, இன்னொருத்தர் பின்னாடி அதை தூக்கிட்டு வர்றாரு. அந்த பின்னாடி தூக்கிட்டு வரவரு ஒரு அஜாக்கிரதையாக இருந்து விடுகிறார். அதனால முன்னாடி தூக்கிட்டு போனவருக்கு காயம் ஏற்படுது. காயத்தை ஏற்படுத்திய நபரும் சரி, காயம் ஏற்பட்ட நபரும் சரி, இருவருமே ஒரே 2 பேருமே என்னது ஒரே மாஸ்டர் கீழே வர்றவங்க. அப்ப அந்த மாதிரி டைம்ல மாஸ்டர் கிட்ட எப்படி இழப்பீடு கேட்க முடியும்? அப்ப இது வந்து சரியா இருக்காது இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் டாக்டரின் ஆஃப் காமன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பேரு. சரியா? அதே மாதிரி மிஸ்டேக்கு, நெக்லிஜென்ஸ், ஃப்ராடு, தெஃப்ட் ஆஃப் சர்வெண்ட், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் ஒர்க் வாட் ஹி ஹஸ் பீன் அசைன்ட், சர்வெண்ட் வந்து அவர் கொடுத்திருக்க வேலையை தவிர்த்து தானாக ஒரு சில தவறுகளை இழைத்தால் அதற்கெல்லாம் என்ன யார் பொறுப்பாக முடியாது? மாஸ்டர் பொறுப்பாக முடியாது. அப்புறமா வந்து the course of employment, it is also a defense for the course of employment is also a defense for என்னது? The course of employment is also a defense for the cost of the employment is also a defense for என்ன பார்த்தோம்? vicarious liability. The course of employmentனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the course of employment அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாலேஜ், அதாவது கன்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். பொதுவாக கன்சென்ட் அப்படின்னா என்னன்னா, இஃப் ஐ அக்ரி டு டூ சம்திங். இப்போ நான் வந்து ஒரு எம்ப்ளாயியை ஒரு ட்ரைனேஜை கிளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அவரை வந்து எம்ப்ளாய் பண்ணுறேன். எதுக்காக? ஒரு ட்ரைனேஜை கிளீன் பண்ணுறதுக்காக. சப்சிக்வெண்ட்டாக அந்த ட்ரைனேஜை கிளீன் பண்ணும்போது ஒரு கேஸோ ஏதோ ஒன்று லீக் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. சப்சிக்வெண்ட்லி ஹி டைஸ். இப்போ இதுக்கு வந்து இட் இஸ் அ கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். கரெக்டா? இட் இஸ் அ கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னது? டியூரிங் இஸ் அவரோட வேலையே அதுதான். அவர் வேலையை செய்யும் போது ஒரு சம்பவம் நடந்து விட்டது. அந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த வெதர் தட் எம்ப்ளாயர் கேன் பி ஹெல்ட் லயபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சப்ஜெக்ட் டு டெஸ்ட் ஆஃப் வெதர் இட் இஸ் எ கன்சென்ட் ஆர் இட் இஸ் எ நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. கன்சென்ட்டா இருந்தா லயபிள் கிடையாது, நாலேஜா இருந்தா லயபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நாலேஜ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் கன்சென்ட் அப்படிங்கிறது. நான் வந்து ஒரு கிராக்கர் ஷாப்ல ஒரு பட்டாசு கடையில போயிட்டு ஒரு பட்டாசு வாங்கிட்டு வரேன். அந்த பட்டாசு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பயங்கர சத்தத்தோட வெடிக்கும்னு சொல்றாங்க. நான் அதை வெடிக்கிறேன். ஆனா அதையும் மீறி ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ எனக்கு வந்து நாலேஜ் இருக்கு, ஆனா கன்சென்ட் கிடையாது. ஸோ அதனால நான் என்னுடைய விரல் துண்டாகப்படுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த அளவு உபயோகப்படுத்திருக்கக்கூடிய அளவு இருக்குல்ல, அந்த கிராக்கர்ல இவ்வளவுதான் பயன்படுத்திருக்கணும், இந்த விபத்து ஏற்படுத்தினதுக்கு இது அதை விட அதிகமான அளவுல அதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ அப்ப என்னன்னா, கன்சென்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் நாலேஜ். ஒரு விஷயம் எனக்கு தெரியுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் டிஃபென்ஸ். ஸோ அதுதான் வந்து என்னது? த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இஃப் த சர்வெண்ட் இஸ் given some job and he knows or he gives some consent, okay I agree to do this, I know the consequences அப்படின்னு சொன்னா, then vicarious liability will not apply. But on the other hand, ஆனால் அதற்கு மாறாக அவருக்கு நாலேஜ் மட்டும் தான் இருக்கு, it does not give consent அப்படின்னா then it is liable. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா vicarious liability. சரியா? அடுத்து இந்த டாட்ஸ்ல நீங்க ஜெனரலா நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், ஆக்ட் ஆர் ஒமிஷன், லீகல் டேமேஜ், இன்ஜூரியா சினி டேம்னோ, டேம்னோ சினி இன்ஜூரியா. இந்த 2 வார்த்தை நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் காலேஜஸ்ல. இன்ஜூரியா சினி டேம்னோ அப்படின்னா இன்ஜூரி வித்தவுட் டேமேஜ் அப்படின்னு சொல்றது. எனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு ஆனா எனக்கு பாதிப்பு ஏற்படலை அப்படின்னா என்ன அர்த்தம்? சே ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு கேஸ்ல நம்ம படிச்சிருப்போம். என்னன்னா ஆஷ்பெரி வர்சஸ் ஒயிட் அப்படின்னு படிச்சிருப்போம். இன்ஜூரியா சினி டேம்னம், இன்ஜூரி வித்தவுட் டேமேஜ். எனக்கு இன்ஜூரி ஏற்பட்டிருக்கானா எனக்கு பாதிப்பு இல்லை. எப்படின்னா, என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, என் நேம் எலக்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கு, எனக்கு ஓட்டு போடுறதுக்காக நான் போறேன். ஆனால் நான் தவறுதலா அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்ப என்னோட ஓட்டு என்ன ஆயிருது? எனக்கு போயிருது. ஆனா எனக்கு லீகலா எதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? வெதர் ஐ சஃபர்ட் சம் லாஸ், பெக்குனரி லாஸோ இல்ல மானிட்டரி லாஸோ ஏதாவது ஆயிருக்கா? இல்ல. பட் தேர் இஸ் சம் இன்ஜுரி வித்தவுட் டேமேஜ். அதுக்கு பேரு இன்ஜூரியா சினி டேம்னம்னு பேரு. 2வது கேஸ் வந்து டேம்னம் சினி இன்ஜூரியான்னு பேரு. டேம்னம் சினி இன்ஜூரியானா டேமேஜ் வித்தவுட் இன்ஜுரி.
டேமேஜ் வித்தவுட் இன்ஜுரி. டேமேஜ் வித்தவுட் இன்ஜுரிங்கிறது வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு கிளாசெஸ்டர் மிடில் ஸ்கூல் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்கும். அதாவது ஒரு ஒரு டீச்சரை வந்து ஒரு வேலையை விட்டு நீக்கும் பொழுது ஒரு அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்படுது. பட் ஆனால் டேமேஜ்னு பார்த்தா எஸ் அவங்களுக்கு லாஃபுல்லா அந்த ரைட் இருக்கு அந்த எம்ப்ளாயருக்கு டு கீப் எ பர்சன் ஃபார் ஒர்க் ஆர் நாட் இஸ் த பர்சனல் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் இல்லையா. ஸ்கூலோடைய விருப்பம் ஒருத்தரை வந்து வேலையில வச்சுக்கணுமா வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப வேலையை ஒருத்தர் கொடுத்துட்டா அந்த வேலையை விட்டு தூக்கவே கூடாதுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஜுரி வித்தவுட் டேமேஜ். எஸ் யூ ஹவ் சஃபர்ட் அ லாஸ் பட் த டேமேஜ் இஸ் நாட் காஸ்ட் பை எனி ஒன் ஆர் தெர் இஸ் நோ டேமேஜ் அட் ஆல். அதுக்கு பேரு டேம்னம் சினி இன்ஜூரியா. சரியா, இந்த ரெண்டு வார்த்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஜூரியா சினி டேமேஜ்னா இன்ஜுரி வித்தவுட் டேமேஜ். எஸ் தெர் இஸ் லாஸ் பட் என்ன கிடையாது, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லைங்கிறது இன்ஜூரியா சினி டேம்னோ. ஆஷ்பெரி வர்சஸ் ஒயிட், இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் டிஃபென்சஸ் வித் ரிகார்ட் டு டாட்ஸ். என்னெல்லாம் நம்ம பொதுவாக டிஃபென்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிஃபென்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜெனரல் எக்ஸப்ஷன்ஸ். ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 76லேருந்து 106 வரைக்கும் இருக்கிறத ஜெனரல் எக்ஸப்ஷன்ஸ் சொல்லியிருப்போம். அதே மாதிரி டாட்ஸ்ல ஜெனரல் டிஃபென்சஸ் கம்பேரிட்டிவா நீங்க ஸ்டடி பண்ணி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியா ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சரியா, ஸோ ஐபிசியா இருந்தா ஜெனரல் எக்ஸப்ஷன்ஸ், டாட்ஸா இருந்தா ஜெனரல் டிஃபென்சஸ். இந்த ஜெனரல் டிஃபென்சஸ் வந்து காமனா ஒரு 7 டிஃபென்சஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா அப்படின்னு நான் சொன்னேன். அதுல முக்கியமான விஷயம் என்ன சொன்னேன், வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா. நான் இப்போ ஒரு டிக்கெட் எடுத்துட்டு ஒரு கிரவுண்டுக்கு போயிருக்கேன். அந்த கிரவுண்ட்ல ஒரு பால் வந்து என் மேல வந்து படுது, 6 கொடுக்கப்படுது. எனக்கு வந்து தலையில 6 ஸ்டிச்சஸ் கொடுக்கப்படுது. சரியா, இப்போ நான் வந்து அந்த பாலை அடிச்ச ஒரு மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு பேர் தான் வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். கார் ரேஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேஸ் படிச்சிருப்போம். புரூக்லின் கார் ரேஸ் கிளப் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் உள்ள ட்ராக்ல போய்கிட்டு இருக்கிற கார் விபத்து, பல முறை பல்ட்டி அடித்து அந்த பார்வையாளர் மாடத்தில் இருக்கிற ஒருத்தர் மேல அந்த காருடைய இது பகுதி விழுந்ததுல இவருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. அப்ப வந்து இவர் வந்து வழக்கு தொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இட் இஸ் அ வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா. ஆனா அதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னது, நாலேஜ் டஸ் நாட் இம்ப்ளை கன்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அது வந்து இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். அதுக்கு அடுத்து ரெண்டாவது வந்து பிளைன்டிஃப் த ராங் டூயர். நான் காம்பன்சேட்டரி நெக்லிஜென்ஸ் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணேன். பிளைன்டிஃப் த ராங் டூயர்னா என்ன அர்த்தது, த பிளைன்டிஃப் அந்த லாஸ் ஏற்படுறதுக்கு அவரே தனக்கு காரணமாயிடுறாரு. அதுக்கு பேர் தான் பிளைன்டிஃப் த ராங் டூயர். பிளைன்டிஃப் த ராங் டூயர். சரியா, பிளைன்டிஃப் த ராங் டூயர்ங்கிறது என்னது, ஒன் வேல ஒருத்தர் வந்து போறாரு, ஏத்தாப்புல வரவர் ரேஷா தான் வராரு, ஆனா அது ஒன் வே. ஸோ ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒருத்தர் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாதுங்கிறதுல அவர் ஒரு ஸ்பீட்ல வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ அது ஒரு விபத்து ஏற்படுது. அதுக்கு பேர் த பிளைன்டிஃப் த ராங் டூயர். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் வில் பி ரெடியூஸ்ட். அதுதான் வந்து ரெண்டாவது டிஃபென்ஸ், பிளைன்டிஃப் த ராங் டூயர். மூணாவது இன்எவிட்டபிள் ஆக்சிடென்ட். தட் ஆக்சிடென்ட் இஸ் இன்எவிட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபயர் ஹாஸ் பீன் ஹேப்பன்ட். ஒரு கட்டிடத்துல தீ பரவிருச்சு, அந்த தீயை அணைக்கணும். அவ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சவுரை நான் இடிச்சு தள்ளினா தான் அந்த தீ பரவாம இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த சவுற்றை இடிக்கும் பொழுது அந்த ஒரு அறையோ ஒரு ரூமோ இல்ல ஏதோ ஒண்ணு இட் ஹாஸ் பீன் ஃபாலன் டவுன். அது இன்னெவிட்டபிள் ஆக்சிடென்ட். ஏன் அப்படின்னா அது அந்த அது நம்ம பண்ணலன்னா பிகர் ஹார்ம் வுட் ஹவ் பீன் காஸ்ட். இப்போ ஐபிசில அது வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. என்னன்னா ஒரு சிறிய தீங்கை இழைக்கலாம் பெரிய தீங்கை தவிர்ப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐபிசில ஜெனரல் எக்ஸப்ஷன்ஸ்ல நீங்க பாப்பீங்க. அதே மாதிரிதான் இது இன்னெவிட்டபிள் ஆக்சிடென்ட், தவிர்க்க முடியாத ஆக்சிடென்ட். சரியா, அப்புறம் வந்து ஆக்ட் ஆஃப் காட். ஆக்ட் ஆஃப் காட் தான் அந்த ரைலாண்ட் வர்சஸ் ஃபிளச்சர் கேஸை சொல்லியிருப்பாங்க, பட் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஆக்ட் ஆஃப் காட்னா என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இதுக்கு பேரு டாக்டரின் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. டாக்டரின் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். நான் ஒரு திருமண மண்டபத்தில் செக்ஷன் 56 கீழே வரும் கான்ட்ராக்ட் ஆக்ட் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, நான் திருமண மண்டபத்தை ஐ ஹவ் புக்ட் a மேரேஜ் ஹால். பட் என்ன ஆயிருது, பிஃபோர் அ டே ஆஃப் மேரேஜ் சம் ஃபயர் ஹஸ் ஹேப்பன்ட் அண்ட் தட் மேரேஜ் ஹால் இஸ் நோ மோர். அது ஃபுல்லா தீக்கு இரையாயிருச்சு. நான் போயிட்டு நான் காசு கொடுத்துட்டேன், அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன், கண்டிப்பா நான் அங்கதான் வைப்பேன், எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எனக்கு அங்க மண்டபம் வந்தாகணும், நான் வந்து எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டேன் அப்படி சொல்ல முடியுமா? நோ, பிகாஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த கான்ட்ராக்ட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங். அதே மாதிரிதான் இங்க ஆக்ட் ஆஃப் காட். ஆனா அதுலயும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா ஆக்ட் ஆஃப் காட் வந்து நடந்த சம்பவத்துக்கும் ரொம்ப க்ளோசர் கனெக்ஷன் இருக்கணும். இட் ஷுட் நாட் பி அ ரிமோட் கான்சிக்வன்ஸ். சுத்தமா சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்ல முடியாது. ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்ல முடியாது. நான் சொன்னேன் இல்லையா,
when there is heavy rain, I cannot open the sewage connection of my house and let it in the street, saying that water has been flown. தண்ணி ரொம்ப வந்துருச்சு, அது வந்து உள்ள இருந்து வெளில தானா பீச்சு அடிச்சிருச்சு அப்படிங்கறத சொல்ல முடியாது. You should establish, there should be some connection, proximity should be there. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொதுவான டிஃபென்சஸ்ல பிரைவேட் டிஃபென்ஸ், மிஸ்டேக், நெசசிட்டி இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் காமன். பிரைவேட் டிஃபென்ஸ், மிஸ்டேக் அண்ட் நெசசிட்டி. சரியா? ஸோ வந்து இப்போ இந்த நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து இன்னொரு 2 முக்கியமான ஒரு டேர்ம்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு இது பண்ணிக்கலாம். 4 டேர்ம்ஸ், டெஃபினிஷன் டேர்ம்ஸ். அசால்ட்னா என்ன, பேட்டரினா என்ன, லிபல்னா என்ன, ஸ்லாண்டர்னா என்ன, இந்த 4 விஷயங்களை படிக்க போறோம். இனியூடுனா என்ன, இந்த 5 டெஃபினிஷன் மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். டிஃபமேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், இன்ஜுரி காஸ்ட் டுவர்ட்ஸ் ரெப்புடேஷன் ஆஃப் அ பர்சன் ஆர் டேமேஜ் காஸ்ட் டுவர்ட்ஸ் ரெப்புடேஷன் ஆஃப் பர்சன், அதான் டிஃபமேஷன் சொல்லுவோம். எனக்கு ஒரு இந்த சமூகத்துல எனக்குன்னு ஒரு பேர் இருக்கணும், அந்த பேரின் மீது களங்கம் ஏற்படுத்தும் வகையில ஒருத்தர் வந்து அவதூறு பரப்பணும், அந்த அவதூறுக்கு பேர் தான் டிஃபமேஷன் பேரு. டிஃபமேஷன் இஸ் நத்திங் பட் த்ரோயிங் ஸ்டோன் ஆன் a person's reputation அப்படின்னு சொல்றது. சரியா? அந்த டிஃபமேஷனை பொறுத்த வரைக்கும் லிபல்னு ஒண்ணு இருக்கு, ஸ்லாண்டர்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் இனியூண்டோன்னு ஒண்ணு இருக்கு. லிபல்னா என்னன்னா பர்மனண்டா ஒரு டிஃபமேட்டரி, இது ஒரு டாக்குமெண்டா ரிலீஸ் பண்றது, ஒரு நியூஸ் சேனல்ல வர்றது, அந்த மாதிரி உன்னுடைய சென்சஸால பெர்சீவ் பண்ற மாதிரி ஒரு பர்மனண்டான ஒரு மீடியம்ல சொல்றது, எழுத்துப்பூர்வமாகவோ இல்ல ஒரு கண்ணால் பார்க்கக்கூடியதாகவோ இல்ல ஒரு விஷயத்துல பதிவு செய்யற மாதிரியோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு லிபல்னு பேரு. ஸ்லாண்டர்னா என்னன்னா அப்படி பதிவு செய்ய முடியாமல் நம்ம வாய்மொழியாக சொல்லக்கூடிய டிஃபமேஷன் எல்லாம் ஸ்லாண்டர்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இனியுண்டோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இனியுண்டோனா என்னன்னா நம்ம ஊர்ல வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து டாட்ஸ்ல இனியுண்டோன்னு சொல்லுவோம். அதாவது சம்திங் மைட் பி இன்டைரக்டா ஒருத்தரை வந்து டிஃபேம் பண்றதுக்கு பேர் இனியுண்டோன்னு பேரு. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் இஸ் a very good person, he only steals watch அப்படின்னு சொல்றேன். எக்ஸ் இஸ் a very good person, he only steals watch. எக்ஸ் என்பவர் மிகவும் நல்லவர், அவர் வெறும் கை கடிகாரங்களை மட்டும்தான் திருடுவார் அப்படின்னு சொல்றேன். அப்போ இன்டைரக்டா நம்ம என்ன சொல்றோம், திஸ் பர்சன் ஹஸ் ஸ்டோலன் த வாட்ச் அப்படிங்கிறத சொல்றோம். அதுக்கு பேர் தான் இனியுண்டோன்னு பேரு. பிரைமரியா பிரைமா ஃபேசி அங்க டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட் இருக்காது. பட் ஆனா அந்த பிரைமரி அர்த்தத்தை விட்டுட்டு செகண்டரி அர்த்தத்தை எடுத்து பார்த்தோம்னா அது டிஃபமேஷனை காஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு பேரு இனியுண்டோன்னு பேரு. INNEUNDO இனியுண்டோன்னு பேரு. ஸோ இந்த 3 விஷயம் நீங்க நான் வச்சுக்கணும் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கறத. ஸ்லாண்டர், லிபல், இனியுண்டோ. அடுத்து பாத்தீங்கன்னா பேட்டரி, அசால்ட். சரியா? பேட்டரினா என்ன, அசால்ட்னா என்ன? பேட்டரிங்கிறது ஒருத்தருக்கு ரத்தம் வராமல் காயம் ஏற்படுத்துவது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உன்னை அடிச்சிருவேன், உன்னை திட்டிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு பேட்டரின்னு பேரு. அசால்ட் அப்படிங்கறது என்ன பண்றதுன்னா நம்ம வந்து நார்த் மெட்ராஸ் லாங்குவேஜ்ல சொல்ற மாதிரி அசால்ட் அப்படிங்கிறது ரிசல்டிங் இன் சம் கைண்ட் ஆஃப் இன்ஜுரி, ஒருவருக்கு காயம் ஏற்படுத்தக்கூடிய அந்த செயல், அதற்கு பேரு அசால்ட் அப்படின்னு பேரு. சரியா? அந்த அசால்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒருத்தரை அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இஃப் யூ ஆர் ஒருத்தரை வந்து ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டா அது கூட அசால்ட் தான். பிகாஸ் சம் ஆக்ட் ஹஸ் பீன் டன் டு அப்ரிஹெண்ட் சம் பர்சன். எதுக்காக என்ன அடைச்சு வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய அந்த செயல் இருக்கு இல்லையா, அந்த செயலை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அதுக்கு பேரு அசால்ட்னு பேரு. அந்த செயலை செய்யாமல் அது செயல் வடிவம் பெறாமல் இருந்தால் அதுக்கு பேரு பேட்டரின்னு பேரு. சரியா? இது வந்து எந்த டாபிக் கீழே வரும்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ்பாஸ் டு த பர்சன் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும். லா ஆஃப் டாட்ஸ் ட்ரெஸ்பாஸ் டு த பர்சன் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும், அசால்ட், பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது லா ஆஃப் டாட்ஸ்ல இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஸோ நீங்க இதை பார்த்துக்கணும். இது தவிர என்னென்ன கேஸ் லாஸ்லாம் இம்பார்ட்டன்ட்டுங்கிறதையும் பார்த்துக்கணும். நான் என்னென்ன கேஸ் லாஸ்லாம் இப்போ சொன்னேன் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்பரி வர்சஸ் ஒயிட் சொன்னேன், ஸ்டார்டிங்ல டொனாகு வர்சஸ் ஸ்டீவன்சன் சொன்னேன், அதுக்கப்புறமா வித்யாவதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் சொன்னேன், அதே மாதிரி ரைலாண்ட் வர்சஸ் ஃபிளச்சர் சொன்னேன், அப்புறமா அப்சல்யூட் லயபிலிட்டிக்கு MC மேத்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா போபால் டிசாஸ்டர் கேஸ் அது சொன்னேன், இதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறமா வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியாக்கு என்ன கேஸ் சொல்லியிருக்கேன், வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியாக்கு அந்த புரூக்லின் ஆட்டோ ரேஸ் கிளப் கேஸ் சொன்னேன். அதே மாதிரி விகாரியஸ் லயபிலிட்டிக்கு வித்யாவதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் சொன்னேன். விகாரியஸ் லயபிலிட்டிக்கு என்னென்ன டிஃபென்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொன்னோம். மெயினா த ஆக்ட் ஆஃப் த சர்வன்ட் ஷுட் பி இன் கனெக்ஷன் வித் ஒர்க் கிவன் டு ஹிம், அதை மறந்துடக்கூடாது. அதை மீறி செஞ்சா அது பொறுப்பாகாது. சரியா?
ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செஷனில் இன்னொரு டாபிக் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.